இந்த வீடியோவை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சென்ட் பண்ணி இதே மாதிரி பாடுங்க ப்ரோ அப்படி சொன்னாங்க. அது என்ன வீடியோனா, ஆளு கிடைக்கிற மாதிரி இருக்கு. கண்ணா வரமாட்டேங்கிறா இருட்டேக்கு. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம வந்து கரெக்டா 2 வாரம் கழிச்சு ஒரு வீடியோ போட போறோம். ஆக்சுவலா என்ன ஆச்சு அப்படின்னா, அது ஒரு சட்ட சிக்கலாகி போச்சு. அதனால டைம் இல்லாம ஒரு சட்ட சிக்கலாகி போச்சு. அதனால ஒரு இதாயிடுச்சு. சரி, ஓகே. இன்னைக்கான வீடியோ கண்டென்ட் என்ன பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி RCB 2வது முறை கப்பு அடித்து விட்டார்கள். இது ஒரு மிக நற்செய்தி. அதாவது பாத்தீங்கன்னா, நான் ஒரு RCB ஒரு லாயலான ஃபேன். ரொம்ப நாள் RCB டீம்ல இருக்கேன். ஸோ 2வது கப்பு சந்தோஷமா தான் இருக்கும். சரி, ஓகே. இன்னைக்கான வீடியோ கண்டென்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பண்ண போறோம், மோட்டிவேஷன் கமெண்ட்ஸ் தான் ரீடிங் வாசிக்க போறோம். ஸோ வீடியோ செம்ம ஃபன்னா இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மக்களே, என் வாழ்க்கையிலே நான் இன்னைக்கு தான் என்னுடைய பேஜில் வந்து நான் பேட் கமெண்ட்ஸே பார்க்கல. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்காவது யாரும் திட்டாமல் இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அந்த என்னை வாழ்த்துனா அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், என்னோட நண்பா நம்பிகள், சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் மனமார நன்றி. ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஹாப்பி பர்த்டே. பேரோட வாழ்த்துக்கள். கண்டாரு ஹாப்பி பர்த்டேடா. இல்ல, எனக்கு புரியல. அவன் வேணும்னே அந்த மாதிரி சொல்லி வீடியோ போட்டிருக்கான். அப்பதான் நம்ம திட்டுவாங்க, அப்பதான் வியூஸ் போகும் சொல்லி வீடியோ போட்டிருக்கான். இது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. அடுத்து வரப்போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா, என் வீடியோ தான். இந்த வீடியோல நான் அப்படி என்ன பேசியிருந்தேன் அப்படின்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் வீடியோ நிறைய பேர் காப்பி பண்ணி போடுறீங்க அப்படி சொல்லி ஒரு சென்டிமெண்டா டச்சிங்கா பேசியிருந்தேன். அதுக்கம்மா இன்னொரு அட்வைஸ் பாத்தீங்களா, நீ ஃபீல் பண்ணு மச்சான், ஒவ்வொரு நாங்க இல்ல. என்னடா இது அட்வைஸ்? இது போட்டது வேற இல்ல, என் கூட படிச்ச என் காலேஜ் ஃப்ரெண்டு தான். நீ ஃபீல் பண்ணு மச்சான், உங்களோட நான் இல்ல. அப்புறம் எனக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னா, சரிடா இப்ப என்ன, இந்த ஸ்டிக்கர் வந்து செம்ம பீக்ல இருக்கு, அப்படி இதுக்கு என்ன அர்த்தம்? சரிடா இப்ப என்ன சம்பந்தமே இல்லாமல சரிடா இப்ப என்னங்கிறாங்க. நீங்க இப்ப யூடியூப்ல சரிடா இப்ப என்ன போட முடியாது, ஏன்னா யூடியூப்ல ஸ்டிக்கர் கிடையாது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆனா நான் வந்து ஒரு சென்டிமீட்டர் ஹார்ட் டச்சிங்க ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது சரிடா இப்ப என்ன அதையும் விடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட் இருக்கு, என்னன்னா தம்பி தப்பு. சம்மந்தமே இல்லாத கமெண்டா இருக்கேடா, ஸ்டிக்கரா இருக்கேடா. இதெல்லாம் எப்போ ட்ரெண்ட் பண்ணீங்க? தம்பி தப்பு, இதெல்லாம் எப்படா ட்ரெண்ட் பண்ணீங்க? ஒண்ணுமே புரியலையடா, எப்படா ட்ரெண்ட் ஆச்சு இது? எங்க ஒருத்தவன் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்றான். அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பையன், அதனால அந்த லவ் அவன் ரிஜெக்ட் பண்ணிடுறான். இவனால அது ஏத்துக்க முடியல. நைட்டு யாருக்கு தெரியாம அவன் வீட்டுக்கு போறான். அவன் கழுத்தை நெருக்கி அவனை மயக்கம் போட வச்சிடறான். உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறான். டாக்டர் செட் பண்ணி வச்சிருக்கான். அவன் ஃப்ரெண்ட் ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா கிளம்பி போறான். அடுத்த நாள் இவன் கண்ணம் முழிச்சு பார்த்தா கீழே ரொம்ப ஷார்ப்பா வலிக்குது. அப்படியே அவன் எந்திரிக்கான். அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பூவோட வந்து மண்டி போட்டு, நான் லாயர் ரெடி பண்ணிட்டேன், உனக்கு வேற சான்ஸ் இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றான். அவன் அப்படியே அவனோட பிளாங்கெட் ஓபன் பண்ணி பாக்குறான். அவன் இல்ல, அவனா மாறிட்டான். இது ஆக்சுவலா உண்மையா சம்பவம் கைஸ். சோ கைஸ், யாருமே வந்து உங்க ஃப்ரெண்ட் நம்பவே நம்பாதீங்க. நம்பாதீங்கடா எவனையுமே. தி பாய்ஸ் சீரிஸ்ல வந்து ஜாப்பனீஸ் டப் எப்படி இருக்கா? அம்மா ஜாப்பனீஸ் டப். கொரேகா ஃப்ரெஞ்ச் நோ தமேனோ நெக்கோ பஞ்ச். எனக்கு இதை மட்டும் ஒரு லவுட் ஸ்பீக்கர்ல வச்சு உட்காந்து கேட்டு இருந்தோம்ல, என்னாச்சும் வந்து பார்த்தாங்கன்னா நமக்கு என்ன நினைப்பாங்க? தம்பி தப்பு. இதை வந்து எதிர்பார்க்கறேங்க. ஃபர்ஸ்ட் டக் 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 டக், அடுத்து டொக் டொக் டொக்,
ஸோ கைஸ் வீடியோ ஒரு தடவை என் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ பண்ணலான்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.